ஆளுக்கு ஒரு அடி. ஸ்ட்ரைட்டா மார்ச்சரி தான். வீடு பூட்டி இருக்கு. எங்க போய் தொலைஞ்சாங்கன்னு தெரியலையே. சரி, எப்படி வீட்டுக்கு வந்ததுதானே ஆகணும். வெளியிலேயே வெயிட் பண்ணி பிடிக்கிறேன். இங்கதானே வந்தாகணும். உங்களை உண்டு இல்லன்னு பண்ற பாரு. நீ என் மேலே கை வைக்கிறா. இவதுக்கு இப்ப போன் பண்றா. என் மேல அவ்வளவு கோவத்துல இருக்காரா? எடுக்காம இருக்க முடியாது. அவனாலதான் என்ன பண்ண முடியும்? என்னம்மா, நான் உயிரோட இருக்கனா இல்ல செத்துட்டேனான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கால் பண்ணியா? ஏன் அப்படி எல்லாம் பேசுறீங்க? பேசாம வேற என்ன பண்ண சொல்ற? அதான் உன் மருமக எல்லாரும் முன்னாடியே என்ன அடிச்சு இனிமே இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அது ஏன் என்னன்னு கேக்குறதுக்கு எனக்கு நீ யாருமே இல்லையம்மா. நீங்க எல்லாரும் பாத்துக்கிட்டு சும்மா தானே இருந்தீங்க. இல்லன்னு பேச முடியாத ஒரு சூழ்நிலை. இல்லனா நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? நாம ஜெயிக்கிற நேரத்துல அந்த ஜோசியர் மாட்டி எல்லாத்தையும் கெடுத்துட்டான். மாட்டினாலும் அவன் என்ன மட்டும் தானே மாட்டி விட்டான். உன்னை காட்டி கொடுக்கல. ஒரு விதத்துல அதை நினைச்சு சந்தோஷப்படுமா? யார் அப்படி சொன்னாங்க அவன் என்ன மாட்டி விடலன்னு? அவன் எங்கம்மா சொன்னா? நான் தான் இருந்தேனே. அவன் எல்லாத்தையும் என்ன பத்தி டீடைலா அஞ்சலி கிட்ட சொல்லிட்டான். எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அஞ்சலி என்கிட்ட வந்து நீங்களும் இதுல இன்வால்வ் ஆயிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு போனா. சும்மா சொல்லிட்டு போலன்னு முடிஞ்சா என்னை இந்த வீட்ல இருந்து அனுப்பி பாருங்கன்னு சவால் விட்டுட்டு போயிருக்கா. என்ன சொல்ற நீ? ஆமாண்ணே, என் முகத்துக்கு நேரா சவால் விட்டுட்டு போனா. இதை விட பெரிய அவமானம் எனக்கு ஏதாவது இருக்கா? இல்லம்மா, இதுக்கு மேலேயும் அவளை விட்டு வைக்க கூடாது. அவளை இந்த வீட்டை விட்டு வெளியில துரத்த எனக்கு எந்த வழியும் தெரிய மாட்டேங்குது. அதனாலதான் நான் உங்களுக்கு போன் பண்ணேன். நீ எதுக்கும் கவலைப்படாதமா. அவளுக்கு ஒரு முடிவை நான் கட்டுறேன். இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல அவ அங்கிருந்து அலறி அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுவா. அத பார்த்து நீ ரசி. என்ன சொல்றீங்க? நான் அந்த அஞ்சலி வீட்டு தெருவுல தான் நின்னுட்டு இருக்கேன். அஞ்சலி வீட்டுக்கிட்டயா? அங்க என்ன பண்றீங்க? அவங்க அப்பா அம்மா எங்கேயோ வெளியே போயிருக்காங்க. அவங்க வந்ததும் அவங்கள மேல் லோகத்துக்கு அனுப்ப போறேன். அப்ப அடிச்சு கட்டிட்டு வருவா இல்ல? அண்ணே, அதெல்லாம் ஒண்ணு பண்ண வேணாம். நீங்க முதல்ல அங்கிருந்து வந்துருங்க. இங்க கை வச்சாதாம்மா அங்க அவளுக்கு வலிக்கும். வேண்டாண்ணே, அந்த அளவுக்குலாம் நம்ம போக வேண்டாம். வேற ஏதாவது பண்ணி அஞ்சலியே இந்த வீட்டை விட்டு அனுப்பிடலாம். வேற என்னமா பண்ணுவ? அதான் எல்லாத்தையும் பண்ணிட்டியே. அவ எதுக்குமே ஆசரலையே. அவளுக்கு இத பண்ணா மட்டும்தாம்மா அவளை நாம அடக்க முடியும். அண்ணே, நாம இதுல டைரக்டா இன்வால்வ் ஆக வேணான்னு சொல்றேன். அங்க நிக்காதீங்க, தயவு செஞ்சு அங்கிருந்து கிளம்புங்கண்ணே. இல்லம்மா, இல்ல, நீ என்ன தடுக்காத. அண்ணே, நான் அண்ணே.
சரி. அஞ்சலி தான் கூப்பிடுறா. பேசுங்க பேசுங்க. அம்மா அஞ்சலி. அப்பா எங்க இருக்கீங்க? இல்லம்மா இப்பதான் வெளியே போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். இப்பதாம்மா நம்ம வீடு இருக்கிற தெருவுக்கு திரும்ப போறோம்மா. அப்பா நீங்க உடனே அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு பக்கத்துல இருக்கிற நாகத்தம்மன் கோயிலுக்கு வந்துருங்க. நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன? அம்மன் கோயிலுக்கா? ஆமாப்பா. சரிம்மா அப்போ ஒண்ணு பண்றேன், வீட்டுக்கு போயிட்டு சட்டையை மாத்திட்டு நேரா கோயிலுக்கு வந்துடுறேன். வேண்டாம்ப்பா, அதெல்லாம் அப்புறமா மாத்திக்கலாம். நீங்க உடனே ஒரு ஆட்டோ புடிச்சு சீக்கிரமா வாங்க. மா என்னம்மா இவ்வளவு அவசரமா கூப்பிடுற? ஏதாவது பிரச்சனையாம்மா? நீங்க வீட்டுக்கு போனாதான் பிரச்சனைப்பா. என்னமா? இரு இரு இரு, என்னம்மா சொல்ற? அது நீங்க வீட்டுக்கு போயிட்டு வரதுக்குள்ள லேட் ஆயிடும். அதுக்கப்புறம் நான் கிளம்பிடுவேன் இல்லையா, அதுக்காக தான் சொன்னேன். ஓ அப்படி சொன்னியாம்மா? சரி அப்போ நானும் அம்மாவும் நேரா கோயிலுக்கே வந்துடுறோம்மா. அப்பா அப்பா வீட்டுக்கு மட்டும் போயிடாதீங்கப்பா. இல்லம்மா நீ இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நாங்க எப்படி அப்படி பண்ணுவோம், நேரா கோயிலுக்கு வந்துடுறோம். நீ வச்சிருமா. ஏங்க அஞ்சலி என்னங்க சொன்னா? இத பக்கத்துல இருக்க அம்மன் கோயிலுக்கு உன்னை என்னைய வர சொல்லிருக்கா. என்னங்க அவளுக்கு சக்கரை பொங்கல்னா ரொம்ப பிடிக்கும். நான் போய் வீட்ல இருக்க எடுத்துட்டு வந்துடுறேன். நான் சட்டையை மாத்திட்டு வந்துடுறேன்னு சொல்றேன், அதுக்கே வேணான்னு சொல்றேன். நம்ம சக்கரை பொங்கலாம் அதெல்லாம் ஒண்ணு வேணா. வா, ஏதோ அவசரம் நினைக்கிறேன். நீ வா பவானி போலாம். என்னங்க அண்ணா இங்க ஆட்டோ ஸ்டாண்ட் எங்க இருக்கு? பக்கத்துல தான்மா, நான் வேணா கூட்டு வரட்டுமா? இல்ல வேண்டாம் வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். சுமதி, சுமதி. அம்மா என்னங்க காஃபி கப் உடைஞ்சிருக்கு? தெரியலம்மா, அஞ்சலி அம்மா தான் காப்பி போட்டு கொண்டு வந்தாங்க. கை தவறி கீழே விழுந்திருக்கும்னு நினைக்கிறேம்மா. சரி போய் கிளீன் பண்ணு போ. சரிம்மா. செக்யூரிட்டி இதோ வரமா. அஞ்சலி வெளியில போனாளா? ஆமாமா, எங்கன்னு தெரியல. ஆட்டோ ஸ்டாண்ட் எங்க இருந்து கேட்டு வெளியே போனாங்கம்மா. அப்போ அவ நம்ம பேசினதை கேட்டுட்டு போயிருக்கா. இங்க வரா. ச்சே, என்ன சித்தப்பா இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க? ஓ, அங்க இடம் இல்லைன்னதும் இங்க வந்துட்டீங்களா? அங்கே இல்லங்கிறப்போ இங்க எப்படி சித்தப்பா இடம் கிடைக்கும்? இது நல்லவங்க வாழ்ற இடம். இங்கெல்லாம் உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு வாய்ப்பே இல்ல சித்தப்பா. நீ இங்க வந்தது ஐஸ்வர்யாக்கு தெரியுமா? நான் இங்க வந்தது தெரிய வாய்ப்பில்ல, ஆனா நீங்க வந்திருக்கிறது அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு மட்டும் இல்ல, இன்னும் சில பேருக்கும் தெரியும். யாருக்கு தெரிஞ்சாலும் எனக்கு ஒன்னும் பிரச்சனையே இல்ல. நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் சித்தப்பா.
வெப்பன்ஸோட வந்திருக்கீங்க. ம். எங்க அப்பா அம்மா மேல கைய வச்சுட்டு உங்களால போயிட முடியுமா? ஏய், உன்னால என்ன பண்ண முடியும் நினைச்சிட்டு இருக்க நீ? ஆ? இதுக்கு முன்னால நான் சாதாரண ஃபுட் கோர்ட் வச்சு நடத்துற சந்திரசேகரோட பொண்ணு. அப்பவே உங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. இப்போ நான் அந்த ஜமீன் வீட்டுக்கு மருமக. என்னால என்னெல்லாம் பண்ண முடியும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதோ அது ஜமீனோட சம்மந்தி வீடு. இங்கெல்லாம் அத்துமீறி வரக்கூடாது. மீறி வந்தா ஜெயில தான் இருப்பீங்க. என்ன மிரட்டுறியா? ஆ? மிரட்டல, எச்சரிக்கை பண்றேன். ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தான் வரேன். என்ன கம்ப்ளைண்ட் தெரியுமா? என் அப்பாக்கோ அம்மாக்கோ ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. அவங்களுக்கு ஒரு சின்ன காயம் பட்டா கூட அது வழுக்கி விழுந்ததுனால இருந்தாலும் சரி, போலீஸ் உங்களை தேடிதான் வரும். இன்னும் ஏன், இப்போ நான் 1/2 மணி நேரத்துல திரும்பி போலனா கூட போலீஸ் வரும். என்ன முறைக்கிறீங்க? நான் நினைச்சா உங்களை வீட்டை விட்டு அனுப்புன மாதிரி உங்க தங்கச்சியையும், அதாவது என் அத்தையையும் கூட வீட்டை விட்டு அனுப்ப முடியும். இனிமே உங்களை இந்த வீட்டு பக்கம் யாராவது பார்த்ததா சொன்னாங்க, அப்புறம் உங்களை உங்க குடும்பமே பார்க்க முடியாம பண்ணிடுவேன். பவானி, என்ன வாசலைய பார்த்துட்டு நிக்கிற? அது ஒண்ணும் இல்ல, வரேன்னு சொல்லிட்டு இன்னும் வரலையேங்க அவ. நம்மள இங்க வர சொல்லிட்டு வராம போயிடுவாளா? எங்க போவா? ஏங்க, நம்மள எதுக்காக கோவிலுக்கு வர சொல்லிருப்பா? எனக்கு எப்படி தெரியும் பவானி? கோயிலுக்கு வாங்க வந்துடுறேன்னு சொன்னா நாம வந்திருக்கோம், அவ்வளவுதானே எனக்கு தெரியும். ஏங்க, என் மனசு கிடந்து தவிக்குதுங்க. வீட்டுக்கிட்ட போயிட்டோன்னு சொல்லியும் சரி நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லாம கோயிலுக்கு வாங்கன்னு எதுக்காக சொல்லணும்? அவ கோயிலுக்கு பக்கத்துல எங்காவது இருந்திருப்பா, அதனால நம்மள இங்க வர சொல்லியிருக்கா. ஏங்க, நம்ம அங்க இருந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டோம், பக்கத்துல இருக்கிறவ வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆகும்? பவானி, நான் அப்படி ஒரு யூகத்துல சொன்னேனே தவிர அவ பக்கத்துல இருக்காரா தூரத்துல இருக்காளான்னு எனக்கு எப்படி தெரியும்? ஏன் பவானி, பொண்ணு வரான்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே என்ன போட்டு ஏன் இப்படி படுத்துற? இல்லங்க, அவளை பார்த்து ரொம்ப நாளாச்சுங்க, அதான் அவளை பார்க்கணுமேனு மனசு படபடக்குது. எனக்கு கூட தான் படபடன்னு இருக்கு. நான் பாரு எவ்வளவு அமைதியா நின்னுகிட்டு இருக்கேன். நீங்க ஆம்பளை, உங்க மனசுல இருக்கிறத காமிக்க மாட்டீங்க. நாங்க அப்படியா? என்னங்க அஞ்சலிங்க, என்னங்க தாலி? ஆமாம் பவானி, நானும் பார்த்தேன். ஐயோ, கழுத்து
கழுத்துல தாலி இருக்கிறதே மறந்துட்டேனே. எதையாவது சொல்லி சமாளிப்போம். அப்பா, மா, அஞ்சலி, கழுத்துல தாலி ராஜா இப்போ கட்டின தாலிமா? இப்போவா? என்னமோ 3 மாசம் கழிச்சு தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்களே. சொன்னாங்கப்பா. ஆனா அதுக்குள்ள வேற ஒரு சாமியாரை பார்த்தாங்களா? அவர் என்ன சொன்னாருன்னா, தாலிய காணிக்கையா போட்டுட்டா உடனே வேற தாலிய கழுத்துல கட்டிடணுமா. 3 மாசம்லாம் வெயிட் பண்ண கூடாதுன்னு சொன்னாங்க. அதனாலதான் அவசர அவசரமா ராஜாவை வச்சு வீட்லயே தாலி கட்டிட்டாங்க. அதான் அவங்க யாருக்கும் சொல்ல முடியல. ஏமா உன் கழுத்துல தாலி இருந்தா ராஜா தம்பிக்கு ஆபத்துன்னு சொன்னாங்களே. ஆமாமா, ஆனா அதுக்கு சாமியார் ஒரு பரிகாரம் பண்ணிட்டாரு. இனிமே பிரச்சனை இல்லையா? ஆஹா, இப்பவாவது உன் கல்யாணத்தை பெருசா நடத்தணும்னு பார்த்தேன். அப்போ கோவில்ல, இப்போ வீடுன்னு முடிஞ்சிருச்சே. பவானி, எப்படியோ கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிடுச்சு இல்ல, அது நினைச்சு சந்தோஷப்படு. சரிப்பா, நான் கிளம்புறேன். ஆ, ஏய், என்ன நீ எங்களை வர சொல்லிட்டு நீ பாட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்ற? நான் ஒரு வேலையா பக்கத்துல வந்தேன். சரி, இந்த விஷயத்த கோயில வச்சு சொல்லிடலாம் தான் உங்களை வர சொன்னேன். பா, நான் வரேன்ப்பா. சரி. வரேம்மா. ஏய் அஞ்சலி, என்னங்க இது? அவ நம்ம கூட கொஞ்ச நேரம் இருப்பா. அவளை கடைக்கு கூட்டிட்டு போய் அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா இப்படி உடனே கிளம்பிட்டாளே. டேய் பவானி, அவளை பார்த்துட்டோம்ல, அந்த சந்தோஷமே நமக்கு போதும். வா, சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போவோம். சரிங்க. இன்னைக்கு அந்த அஞ்சலியோட சமையலா? மூக்கு தொலைக்குதே வாசனை. எப்படி பார்க்காம உங்களுக்கு வாசனை தெரியுது? வாசனையை வச்சே நான் சொல்லிடுவேன். இங்க வைங்க. எப்படி கரெக்டா சொன்னா? இங்க பாருங்க, வாசனைக்கு ஆசைப்பட்டு அன்னைக்கு நடந்தது எல்லாத்தையும் மறந்துடாதீங்க. பட்ட அவஸ்தையெல்லாம் பத்தலையா? அது நம்ம பிரகதி பண்ணதோட பின்விளைவு தானம்மா. ஆமா, பிரகதி எங்க? கிச்சன் பக்கம் போலல்ல? இல்ல, அவ உள்ளதா உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்பா, அப்ப தைரியமா சாப்பிடலாம். ஏங்க? இல்ல, எதுக்கும் ஒரு வார்த்தை அவளை கேட்டுருவோம். நீ அவளை கூப்பிடு. பிரகதி, பிரகதி, பிரகதி. என்னம்மா? ஒண்ணு இல்லம்மா, சாப்பிடலான்னு இருக்கோம். உன்னோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்டேன். உங்களுக்கு பசிச்சா நீங்க சாப்பிடுங்க. ஏன் ஒப்பீனியன் எதுக்கு? இல்ல, அங்க அஞ்சலி தான் சமைச்சிருக்கா. அதுல உன் கைவரிசை ஏதாவது காமிச்சிருக்கியான்னு கேட்டுட்டு சாப்பிடலான்னு பார்த்தேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு பசிச்சா நீங்க போய் சாப்பிடுங்க. அப்பா, இருங்க. ஏன் ஸ்லோ? எல்லாரும் வரட்டும், அதுக்குள்ள என்ன அவசரம் உங்களுக்கு? ஓஹோ, எல்லாரும் எப்ப வந்து எப்ப சாப்பிடுறது? வாசனை சூப்பரா இருக்கே. ஏய், என்ன அஞ்சலி, இன்னைக்கு ஊர் சமையலா? ஆமா ராஜா, டைம் கிடைக்கிறப்போ பண்றேன். ஏன் நீயே டெய்லி சமைக்கலாம்ல? ஏன்? நான் நல்லா சாப்பிடுவேன். ஏன்? அப்போ நீ நல்லா சாப்பிடுறது இல்லையா? சாப்பிடுவேன், இருந்தாலும் பொண்டாட்டி கையால சாப்பிடுற அந்த டேஸ்ட் வருமா? வராது. ஏன்னா என் பொண்டாட்டியோட கை பக்குவம் அப்படி. இவ்வளவு திமிரு பாத்தீங்களா ராஜா? என்ன இங்கதான் இருக்காங்களா? அஞ்சலி, எல்லாம் ரெடியா இருக்குல்ல?
ஆ அம்மா கூப்பிடலையா? கூப்பிடணும் ராஜா. அவங்க காலையில இருந்து எதுவும் சாப்பிடல. கேட்டா எதுவும் வேணான்னு சொல்றாங்க. காலையில இருந்து சாப்பிடலையா? அம்மா சாப்பிட்டாங்களா இல்லையான்னு கூட தெரியல, ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னத்த சொல்றீங்க? காலையில இருந்து சாப்பிடலையா? நேத்துல இருந்தே அவங்க கீழே இறங்கி வரல. அத்தை அடுத்த புது பிரச்சனைய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா?